மனிதன் பிறப்பது பெண்ணிடமிருந்து, தோல்வி பிறப்பது வெற்றியிடமிருந்து, ஏமாற்றம் பிறப்பது எதிர்பார்ப்பிலிருந்து, ஆசை பிறப்பது அழகிலிருந்து, கண்ணீர் பிறப்பது வலியிலிருந்து, நல்ல வாழ்க்கை பிறப்பது நல்ல உழைப்பிலிருந்து. நன்றி. நாங்கள் இரவு நேரத்தில் ஒரு 9-10 மணி அளவில் தொழிலுக்கு வந்தோம். அந்த நேரம் இந்த பச்சை சிவப்பு லைட்டு கண்டிப்பாக போட்டிருக்கணும். காரணம் கடலோர படைக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போகும்போது லைட்டு போடாமல் போனால் அதுக்கு நமக்கு அபராதம் விதிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆழமான இடத்துல போய் தூண்டி போட்டு சின்ன கொள்வாள மீன்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நெய் மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டி போட்டு போகிறோம். தூண்டி போட்டு போகும்போது உள்ள காணொலி பதிவை தான் நீங்கள் பார்க்குறீங்க, பாருங்கள். சித்தி பையன் தான் கூட வர்றது, அவங்க முன்னாடி இருந்து தூண்டி போடுறாங்க. நம்ம கைபேசியில் முன்பகுதியில் இருக்கிற கேமரா வழியாக எடுத்தனால தான் இந்த மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட 200, 230, 220 தூண்டியை வச்சுருப்போம். மைலேஜுக்கு 5.5 மைலேஜ், 5.25 மைலேஜ், 6 மைலேஜ் நீளம் வரைக்கும் இருக்கும். சின்ன கை ஒயர்லெஸ் இருக்குது. அதில் கூப்பிட்டு பேசுவாங்க. எந்த அளவுக்கு எந்த திசையில் நம்ம தூண்டி போட்டு போகிறோமோ பக்கத்தில் தூண்டி போட்டு போகிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறத சொல்லுவாங்க. இந்த அறையில் தான் குழல மீன் உயிரோட ஓட விட்டுருக்கோம். பாருங்கள், இப்படி தான் நாங்கள் ஓட விட்டுருப்போம். ஓட்டத்தில் இன்னைக்கு இந்த பதிவில் உங்களுக்கு இந்த இடத்துல வரும்போது தெரியும். ஏன்னா இப்போ ப்ளோட் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே முங்கி போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், அது முங்கி போகுது பாருங்கள். உடனே இன்ஜினில் ரிவைஸ் போட்டு அதை பிடிச்சி எடுத்தாச்சு. நாங்கள் நெம்மின்னு தான் நினச்சோம். ஆனால் அதில் வந்தது ஒரு அல்லல். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்படி தான் உறவுகளை மட்டும் தொழில் பார்ப்போம். இன்னும் முடிஞ்ச வரைக்கும் இதை தெளிவாக இன்னொரு காணொலி பதிவில் நம்ம சந்திப்போம். பிடிச்சிருந்தா நம்முடைய சேனல் கரையை தேடும் மலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.